நான் வரேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நாங்கள் வந்து ஒரு டூருக்கு ட்ரிப் மாதிரி தான் போயிருக்கோம். மணி பார்த்திங்கன்னா 2:30 தான் ஆகுது. அப்படியே கிளம்பியாச்சு. அப்புறம் ஒரு வேன் எடுத்துகிட்டு நாங்கள் இந்த வேனில் தான் வந்துட்டுருக்கோம். காலையிலே வந்ததுனால ஒரு கடையுமே திறந்தில்லை. பார்த்திங்கன்னா வெறும் ரொம்ப இருட்டாக இருந்துச்சு. நானே கொஞ்சம் லேட்டாக தான் எடுத்திருக்கேன், ஒரு 6 மணி போல். ரொம்ப இருட்டாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் பாட்டெலாம் போட்டுக்கிட்டு நல்லா வைப் பண்ணிக்கிட்டு வந்தோம். நல்லா சூப்பராக வைப் பண்ணுற பாட்டெல்லாம் போட்டு நல்லா ஜாலியாக வந்துகிட்டு இருந்தோம். ஃபஸ்ட்டு நாங்கள் எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, சிதம்பரம் நடராஜன் கோவிலுக்கு தான் வந்திருக்கோம். ஃபஸ்ட் எடுத்தோடனே கோயிலில் தானே ஸ்டார்ட் பண்ணோம். அதனால் ஃபஸ்ட் எடுத்தோடனே அந்த கோயிலுக்கு தான் வந்திருந்தோம். பாதி தூரம் தான் என்னால் வீடியோ எடுக்க முடிஞ்சுது. அதுக்கப்புறம் வந்து கேமரா நாட் அலோட் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இங்கெல்லாம் அழகாக ஒரு க்ரீனாக பச்சை பசேல்னு இருந்துச்சு. அப்புறம் காலைல வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹோட்டலுக்கு தான் வந்திருந்தோம். என் மெனு கார்டில் நிறையாலாம் இருந்துச்சு. நாங்கள் வந்து ஆனால் தோசை தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஏன்னா தோசை தான் எனக்கு பிடிக்குன்றதுனால அதே சாப்பிட்டேன். அடுத்து பார்த்திங்கன்னா பிச்சைவரம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிங் போகிறதுக்காக நாங்கள் இங்கே வந்திருந்தோம். அங்கே அழகாக இருந்துச்சு இடம், தண்ணி இதெல்லாம் அழகாக இருந்துச்சு. பார்த்திங்கன்னா அங்கே பிச்சைவரம்னு சொல்லி போட்டிருந்துச்சு. அடுத்து இங்கே போட்டிங்காக எல்லாம் இந்த மாதிரி ஒரு ட்ரெஸ்லாம் போட்டுட்டு உட்காந்துருந்தாங்க. அப்புறம் நாங்கள் வந்து போட் எடுத்துகிட்டு கிளம்பிட்டாங்க. ஜாலியாக இருந்துச்சு. நான் வந்து சைடில் உட்காந்துருந்தனால தண்ணிக்குள்ளே வந்து கையை விட்டுகிட்டே வந்துட்டு இருந்தேன். ஜாலியாக இருந்துச்சு. அது வந்து தண்ணிலாம் அதிகமாக இருக்காதுன்னு சொன்னாங்க. கொஞ்சம் பாதி அளவு தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்புறம் கொஞ்சம் தூரம் வந்தோடனே பார்த்தா எல்லாம் எட்டி இருந்துச்சு. நாங்கள் நடுவில் இருந்தோம். அதெல்லாம் எட்டி இருந்துச்சு ரொம்ப. பார்த்திங்கன்னா நான் நடுவில் வந்துட்டோம். அப்புறம் கொஞ்சம் தூரம் வந்தோடனே எல்லாம் மரம் மாதிரி ரொம்ப அழகாக இருந்துச்சு. அந்த இடமே முதல்ல அமைதியாக இருந்தது, அழகாக இருந்தது. அதுவே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வேர் மாதிரியே இல்லை, அது ஒரு மாதிரி அது மாதிரி இருந்துச்சு. அழகாக இருந்துச்சு. இந்த இடம்லாம் போகிறதுக்கு என்ஜாய்மெண்ட்டாக இருந்துச்சு. குகை மாதிரிலாம் இருந்துச்சு. அடுத்து போட்டிங்லாம் போயிட்டு டீ குடிக்கிறதுக்காக வந்திருந்தோம். நாங்களாம் டீலாம் குடிக்கல. நாங்கள் வந்து கவின்ஸ் மில்க் ஷேக் வாங்கிக்கிட்டோம். நல்லா இருந்துச்சு. அப்புறம் ஜூஸ்லாம் குடிச்சிட்டு ஆரோவில் அப்படின்னு ஒரு இடத்துக்கு தான் அழைச்சிட்டு போயிருந்தாங்க. அங்கே பார்த்திங்கன்னா ரொம்ப தூரம் நடந்து போகிற மாதிரி ஒரு இது வச்சுருந்தாங்க. எங்களுக்கு நடந்து கால் வலியே வந்துருச்சு. ஃபஸ்ட்டு வந்து எங்கே போகிறோம் அப்படின்னு சொல்லியே கூட்டிகிட்டு போகல. அதுக்கப்புறம் தான் லேட்டாக சொன்னாங்க. இந்த மாதிரி தான் உள்ளேலாம் நிறையா என்னென்னமோலாம் எழுதி வச்சுருந்தாங்க. வந்து இப்படி ரவுண்டாக என்னென்னமோலாம் நிறையா எழுதியிருந்தாங்க. அதெல்லாம் நல்லா இருந்துச்சு பார்க்க. ஆனால் எங்களுக்கு தான் ஒன்றுமே புரியல. ஆனால் படித்து பார்த்தா கொஞ்சம் நல்லா புரிஞ்சுது. இந்த மாதிரிலாம் இருந்துச்சு. அப்புறம் இது வந்து தியானம் பண்ணுற இடம். இது வந்து பெருசாக வந்து அந்த இடத்துல வச்சுருப்பாங்க. அதுக்கு தான் அடுத்து போகணும். இதெல்லாம் என்னென்னமோ சின்னதாக வச்சுருந்தாங்க. அப்புறம் இந்த இடத்துல எல்லாம் வித்தியாசமாக என்னென்னமோலாம் இருந்துச்சு. இதெல்லாம் என்னன்னு எனக்கு தெரில. என்னமோ சொன்னாங்க, மறந்துருச்சு என்னான்னு. அப்புறம் அந்த பெருசாக இருக்கும் அப்படின்னு சொன்னோம்ல, அதுதான் இந்த இடம். ரொம்ப தூரம் அதுவும் நடந்து போகணும். அவ்வளோ தூரம் நடந்து போனால் தான் இதே பார்க்க முடியுது. பார்த்திங்கன்னா அவ்வளோ பெருசு இருக்குது. இன்னும் ஏதோ வேலையெல்லாம் பார்த்துட்டு இருந்தாங்க. நெக்ஸ்ட்டு நாங்கள் வந்து பீச்சுக்கு தான் போயிருந்தோம். பாண்டிச்சேரியில் உள்ள பீச்சுக்கு தான் போயிருந்தோம். இங்கே வந்து ஜாலியாகவே இருந்துச்சு. ரொம்ப இந்த அலையோட வேவ்ஸோட சவுண்டெல்லாம் கேட்டுக்கிட்டு ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. பக்கத்துலேயே வந்து அங்கே ஒரு பெரிய காந்தி சிலை இருந்துச்சு. அங்கே பெரிய தூண்லாம் இருந்துச்சு. அந்த தூணுக்கு பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா காந்தி சிலையுமே இருந்துச்சு. அவ்வளோதான், இந்த வீடியோ கம்ப்ளீட் ஆகுது. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.